வெங்கடேசன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள். உங்க எல்லாரையும் திரும்பவும் பாறையனுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. போன பகுதியில எதிரி படையினர் வேட்டுவன் பாறையில போர் நடத்துறாங்க. அந்த சமயத்துல உடம்பு முழுக்க தீக்களிய பூசிட்டு தீக்குள்ள இருந்து வெளியே வந்து பரம்பு வீரர்கள் எதிரி படைய தாக்குறாங்க. அந்த சமயத்துல எதிர்பாராத விதமா நீலனை கைது செய்யறாங்க. கைது செஞ்சு நீலனை தேர்ல கூட்டிட்டு போறாங்க. இதுவரைக்கும் போன பகுதியில பார்த்தோம். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில பார்க்கலாம். நாகரவண்ட கொத்திட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மகிழ்வினுடைய உச்சத்தை வெளிப்படுத்தினாரு குலசேகர பாண்டியன். யவன தேரல குடிச்சுக்கிட்டே அவர் சொல்றத மகிழ்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. செங்கன சோழனும் உதியஞ்சேரலும் குடியில ஒருத்தர் மிஞ்சுவாங்க. போர் சூழல்ல அளவில்லாம குடிக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்வதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணாரு முசுகுந்தர். ஆனா அதுக்கான வாய்ப்பே அங்க இல்லாம போச்சு. இத்தனை நாள் மயூர்களாரினுடைய மாளிகை ஒண்ணுல தங்க வைக்கப்பட்டிருந்த ஹிப்பாலஸ் இன்னைக்கு மூஞ்சலுக்கு வந்தான். இந்த விருந்துல அவனும் பங்கெடுத்துக்கிட்டான். ஹிப்பாலஸ் கிட்ட குலசேகர பாண்டியன் திரும்ப சொன்னாரு, நாகரவண்ட நம்மளோட கூட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இனி நமக்கான இறை நம்மளை தேடி வரும். 3 பேரும் இணைந்து வளைத்து வேட்டையாடுவோம் அப்படின்னு சொன்னாரு. கருங்கை வாணனுக்கு உடனடியா மருத்துவ உதவி தேவைப்பட்டதால அவர் விருந்துல பங்கெடுக்கல. மருத்துவர்களினுடைய கூடாரத்திலேயே இருந்தாரு. ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்குதான் அவருடைய வீரத்தை அவையில புகழ்ந்து பேசினாரு குலசேகர பாண்டியன். ஏன் அப்படின்னா பேரரசர் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை வைப்பூர் தாக்குதலால சிதைஞ்சு போயிருந்துச்சு. அதை எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு பேருறுதியோடு செயல்பட்டுக்கிட்டு இருந்தாரு கருங்கை வாணன். ஆனா இன்னைக்கு அந்த உறுதி கொஞ்சமா தளர்ந்திருந்துச்சு. ஏன் அப்படின்னா திட்டம் போட்ட மாதிரியே நீலனை சிறையெடுத்து வந்திருந்தாரு. ஆனா நேத்துக்கு இரவு நடந்த தாக்குதல் அவருடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்க்காத ஒண்ணு அப்படின்னே சொல்லலாம். சின்ன கூட்டம் ஒண்ணு வேந்தர்களுடைய பெரும் படைய முழு முற்றா அழித்திருந்தது. மாவீரர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட திதியனும் துடிசாத்தானும் கொல்லப்பட்டிருந்தாங்க. பங்கெடுத்த வீரர்கள்ல 10ல் 1 பங்கு வீரர்கள் மட்டும்தான் உயிரோட திரும்பி வந்தாங்க. அவங்கள பாதி பேர் போர்க்களம் போறதுக்கு இன்னும் எத்தனையோ நாள் ஆகும். 2 தடவை மயிரலையில உயிர் தப்புனான் கருங்கை வாணன். இதை எல்லாத்தையும் பரம்பு வீரர்களினுடைய திறனை வெளிப்படுத்துறதா இருந்தாலும் நெருப்பு பிளந்து கொண்டு அவங்க தாக்குதல் தொடுத்த முறை குருதியை உறைய வைப்பதாகத்தான் இருந்துச்சு. நினைக்கும் போதே எல்லாருக்கும் நடுக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த தாக்குதல்ல தப்பிச்ச ஒவ்வொருத்தனும் இனி இத பத்தி மட்டும்தான் பேசுவான். பரம்பு வீரர்களினுடைய கற்பனைக்கு எட்டாத வீரமும் ஆற்றலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வேந்தர் படை முழுவதும் பரவ ஆரம்பிக்கும். எதிரி படையினர் நம்மள மாதிரி மனுஷங்க தான் அப்படிங்கிறது மாறி அவங்க பேராற்றல் கொண்டவர்கள் அப்படிங்கிறத ஆழ்மனம் நம்ப ஆரம்பிக்கும். நீர நிலம் விழுங்குற மாதிரி தன்னுடைய வீரத்தை தானே விழுங்கி வற்ற செய்யக்கூடிய வேலைய மனசு நமக்கு தெரியாமலேயே செய்ய ஆரம்பிக்கும். இதை எப்படி மாத்த போறோம்? அவங்கள வீழ்த்தக்கூடிய வலிமை நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறத படை வீரர்களினுடைய எண்ணிக்கையால மட்டும் உருவாக்கிட முடியாது. 600 வீரர்கள் கொண்ட படைப்பிரிவை அந்த சின்னஞ்சிறிய கூட்டம் அழித்து முடிக்க ரொம்ப நேரம் எல்லாம் ஆகல. அப்படின்னா குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெரும் படைய அவங்களால ஜெயிக்க முடியும் தானே? இந்த மாதிரி கேள்விகள் கருங்கை வாணனுக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. கண்ணை கொஞ்சம் மூடுங்க, முகம் முழுக்க பச்சளை தடவணும் அப்படின்னு மருத்துவர் சொன்னாரு. கருங்கை வாணன் கண்ணை மூடுனா நெருப்ப பிளந்து கொண்டு பரம்பு வீரர்கள் வெளிவந்ததுதான் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. கருங்கை வாணனால கண்ணை மூடவே முடியல. சிந்தனையினுடைய வெக்கை இமைகளைத்தான் சுட்டுச்சு. கருங்கை வாணனுக்கு இங்க மருத்துவ உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்துல இங்க அவையில என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பெரும் போருக்கு தலைமை ஏற்கக்கூடிய மகா சாமந்தனாக கருங்கை வாணனை தேர்வு செஞ்சது எவ்வளவு பொருத்தமானது அப்படிங்கிறத உதியஞ்சேரலும் செங்கன சோழனும் பாராட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப முசுகுந்தர் கேட்டாரு, போர்க்களத்துல சிறந்த தளபதியை கொண்டுள்ள மன்னன் நிம்மதியாக படுத்துறங்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா அப்படின்னு வேந்தர்கள் வழிமொழிந்தாங்க. நிறைந்த மயக்கத்துல குலசேகர பாண்டியன் ஹிப்பாலஸ் கிட்ட சொன்னாரு, நீங்க நாளைக்கு புறப்பட்டு மதுரைக்கு போய் ஓய்விடுங்க, பாரிய வீழ்த்து விட்டு நாங்க வந்து சேர்றோம் அப்படின்னாரு.
ஹிப்பாலஸ் மகிழ்வோடு அதை ஏற்று தலைவணங்கி நன்றி சொன்னான். மகிழ்வனுடைய உச்சத்திலையும் நிலை கொள்ளாத மயக்கத்திலையும் கூட பாண்டிய வேந்தர் செயல்ல கவனத்தோடு இருப்பார் அப்படிங்கிறத பல முறை பார்த்து வியந்தவர் முசுகுந்தர் மட்டும்தான். இன்னைக்கு செயலும் அவரை எல்லையற்ற வியப்புக்கு உட்படுத்துச்சு. குலசேகர பாண்டியரை யாராலையுமே கணித்து விட முடியாது. ஏன் அப்படின்னா எந்த சொல் கொண்டு செயலினுடைய திசைய எந்த பக்கம் திருப்புவார் அப்படிங்கிறத இத்தனை வருஷங்களா கூட இருக்கக்கூடிய அவராலேயே புரிஞ்சுக்க முடியலையே. உதயஞ்சேரலும் செங்கன சோழனுமா புரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஹிப்பாலஸ அனுப்பி வைக்கக்கூடிய வேலையில ஈடுபட்டாரு முசுகுந்தர். நள்ளிரவுக்கு பிறகும் ரொம்ப நேரம் விருந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறமா நாகக்கரட்டுல இருந்து தனித்த தேர் ஒண்ணு கீழே இறங்குச்சு. அந்த தேர்ல யார் வந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா கருப்பு நிறத்தாலான பெரும் போர்வைய உடல் முழுவதும் போத்தி தேரோட வலது புற கைக்கட்டைய பிடிச்சபடி வந்துகிட்டு இருந்தாரு கபிலர். கபிலர் எங்க போறாரு அப்படின்னா வேந்தர்களினுடைய படையணியை நோக்கி கீழே இறங்கி வந்துகிட்டு இருந்துச்சு அந்த தேர். கபிலர் உடலினுடைய அத்தனை உறுப்புகளும் செயலற்றதை போல உணர்ந்த நாள் இதுதான். கபிலரோட கண்கள் உயிர் துடிப்பில்லாம தான் இருந்துச்சு. ஆனாலும் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் அப்படிங்கறதுல அவருடைய உள்ளம் தெளிவாயிருந்துச்சு. கபிலர் வந்த தேர் வேந்தர்களினுடைய படையணிக்கு பக்கத்துல போய் நின்னுச்சு. வீரன் ஒருத்தன் தேருக்கு பக்கத்துல வந்து செய்தி என்ன அப்படின்னு கேட்டான். கபிலர் வந்திருக்கிறேன் என்று வேந்தர்களிடம் சொல் அப்படின்னாரு கபிலர். சரின்னு சொல்லி அவன் செய்தியை சொல்ல மூஞ்சலை நோக்கி வேகமா குதிரையில போனான். நள்ளிரவுக்கு பிறகும் விருந்து நீண்டுகிட்டே இருந்ததால வேந்தர்கள் யாருமே அந்த சமயத்துல எந்திரிக்கவே இல்லை. மூஞ்சலினுடைய வாசல்லையே அந்த வீரன் காத்துக்கிட்டு இருந்தான். நெடும் பொழுது கடந்திருந்துச்சு. கபிலரினுடைய தேரும் அசைவற்று நின்னுகிட்டு இருந்துச்சு. வேந்தர்களுடைய அனுமதிக்காக காத்திருக்கக்கூடிய நீண்ட பொழுத கபிலர் முதன்முறையா சந்திச்சுக்கிட்டு இருந்தாரு. மனம் கொந்தளிப்புலேயே இருந்துச்சு. தேரோட்டி வந்த வீரன் இடது பக்க கட்டையில தொங்கிட்டு இருந்த மூங்கில் குடுவையில இருக்க நீராகாரத்தை கபிலருக்கு தரலாம் அப்படின்னு நினைச்சு திரும்பினான். அதை பார்த்து கபிலர் சொன்னாரு, எக்காரணத்தை கொண்டும் திரும்பாதே, அழைப்பு வருகிறதா என்று மட்டும் பார் அப்படின்னாரு. கபிலருடைய திடமான குரல் கேட்டு கொஞ்சம் அதிர்ச்சியானா அந்த வீரன். கபிலர் ஏன் இப்படி சொன்னாரு அப்படின்னா இரளிமேட்ல இருந்து பாரி கபிலரை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இவ்வளவு நேரம் அவர் காத்துக்கிட்டு இருக்கிறத பாரியால தாங்கிக்க முடியாது. உடனே திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லிருவாரு. அதனாலதான் எந்த பக்கமும் திரும்பாதே அப்படின்னு கபிலர் வீரனை கடிந்து சொன்னாரு. பொழுது நண்பகலை கடந்திருந்துச்சு. கபிலருடைய தேர் தன்னுடைய இடம் விட்டு நகராம அங்கேயே நின்னுகிட்டு இருந்துச்சு. அனுமதி கேட்க போன வீரன் திரும்பவும் வந்து சேர்ந்தான். கபிலருடைய தேர் படையணிக்குள்ள அனுமதிக்கப்பட்டுச்சு. குதிரை வீரன் வழிகாட்டிட்டே முன்னாடி போனான். படையணிகளுக்குள்ளையும் பாசறைகளுக்குள்ளையும் வளைஞ்சு நெளிஞ்சு போன தேர் இறுதியில மூஞ்சலுக்கு போய் சேர்ந்துச்சு. கபிலர் அந்த தேர்ல இருந்து இறங்குனாரு. ஆனா கபிலரை வரவேற்கிறதுக்கு அங்க யாருமே இல்ல. எந்த கூடாரம் நோக்கி போறது அப்படிங்கிறது கபிலருக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. குதிரை வீரன் 3வது கூடாரத்தை கைகாட்டி உங்களை அங்கே வர சொன்னார்கள் அப்படின்னு சொன்னான். கபிலர் அந்த மூஞ்சலை நோக்கி நடந்தாரு. பக்கத்துல போக போக இசைக்கருவிகளினுடைய ஓசை கேட்டுச்சு. வேந்தர்களினுடைய மகிழ்வின் வெளிப்பாடு கபிலருக்கு நல்லாவே தெரிஞ்சது. அதை பார்த்ததும் கபிலரோட உடல் கூசி நடுங்குச்சு. ரொம்ப நேரம் கபிலரை நிறுத்தி வைத்ததன் மூலம் ஏற்படுத்திய உணர்வை பக்கத்துல அழைப்பதன் மூலமும் ஏற்படுத்த முடிஞ்சது. கபிலரோட கால்கள் நகராம நின்னுகிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல கூடாரத்துல இருந்து வெளியே வந்த முசுகுந்தர் அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போனாரு. இசை நிகழ்வு முடிஞ்சதும் கபிலர் உள்ள நுழைகிறாரு. வேந்தர்கள் மகிழ்வோடு உட்கார்ந்திருந்தாங்க. பெரும் புலவரான கபிலரை வழக்கத்தை விட பேரோசைய வெளிப்படுத்தி வரவேற்றாரு குலசேகர பாண்டியன். வரவேற்க ஆட்கள் இல்லாத போது என்ன உணர்வை ஏற்படுத்த முடிஞ்சதோ அதே உணர்வை வரவேற்கும் போதும் ஏற்படுத்த முடிஞ்சது. எல்லார்த்தையும் வணங்குனாரு கபிலர். அப்ப சோழவேலன் கேட்டாரு, என்ன புலவரே, நண்பகல்ல இவ்வளவு பெரிய போர்வைய போத்திக்கிட்டு வந்திருக்கீங்க, உடல் நடுங்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உதயஞ்சரல் கேக்குறான், தோழனினுடைய நடுக்கத்தை பெரும் புலவர் தானும் உணர்கிறாரோ?
ஒரே நிமிஷத்துல உடல் நடுங்கி போச்சு கபிலருக்கு. சூம்பி போயிருந்த அவருடைய வலது கால் நடுவிரல் உள்ள இழுத்துக்குச்சு. பின்னங்கால் நரம்பு இழுக்க தடுமாறுற மாதிரி இருந்துச்சு. கண்ணை மூடி உடலையும் மனசையும் திடப்படுத்திக்கிட்டாரு. தனக்கான சொற்கள் எதுவும் தன்னிடம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு. ஏன் அப்படின்னா நீலனை பாக்குற வரைக்கும் சொல்லேந்த கூடாது அப்படிங்கிற முடிவோட இருந்தாரு. அப்ப குலசேகர பாண்டியன் சொன்னாரு, பெரும் புலவர் நம்மளை பார்க்க வரல, நீலனை பார்க்க தான் வந்திருக்காரு. அதனால முதல்ல அவனை பார்த்துட்டு வரட்டும், அதுக்கப்புறமா பேசிக்கலாம். சரின்னு சொல்லி எழுந்த முசுகுந்தர் கபிலரை வெளியே கூட்டிட்டு வந்தாரு. மூஞ்சல்ல பெரிய பெரிய கூடாரங்கள் போதிய இடைவெளி விட்டு அமைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த கூடாரங்களுக்கு நடுவுல சின்னதா ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டிருந்துச்சு. முசுகுந்தர் அந்த கூடாரத்தை நோக்கி நடந்தாரு. கபிலரோட கால்கள் முன்னகர தயங்குச்சு. ஏன் அப்படின்னா நீலன் எந்த நிலையில இருக்க போறா அப்படிங்கிற கவலை அவரை மேலும் நடுக்கமுற வச்சுது. முசுகுந்தர் கூடாரத்தினுடைய திரைச்சீலையை விலக்கியபடி கபிலர் உள்ள நுழைகிறதுக்கு கையை நீட்டினாரு. உள்ள போறாரு கபிலர். கூடாரத்தினுடைய நடுவுல கைகள் கட்டப்பட்ட நிலையில மரத்தூண் ஒண்ணுல சாஞ்சு கிடந்தான் நீலன். நீலனோட உடலெங்கும் குருதி வழிந்த கருந்திட்டுகள் இருந்துச்சு. இன்னும் சில இடங்கள்ல ரத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு. கால் தொடையில ஈட்டு இறங்கிய இடத்துல துணிய வச்சு நீலன் கட்டியிருந்தான். நீலனினுடைய கால்கள்ல அங்கங்க தசைகள் பீந்து தொங்க ஈக்கள் மொய்ந்து கொண்டே இருந்துச்சு. கண்ணெல்லாம் முள் செருகியபடி கிடந்த நீலன் ஓசைய கேட்டு முழிச்சு பார்க்க முயற்சி பண்ணான். இமைகளை திறக்கவே முடியல. முயற்சி பண்ணி இமைய திறந்து பாக்குறான். எதிரில நின்னது கபிலர். நீலனினுடைய தலைய கைகளால மெல்ல தடவியபடி பக்கத்துல மண்டியிட்டு உட்கார்ந்தாரு கபிலர். நீலனினுடைய வெளிகள் ஏறிட்டு கபிலரை பார்த்துச்சு. கலங்கிய கண்களோடு நீலனையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு கபிலர். கபிலரோட கண்கள் நீலனினுடைய காயங்களை தேடி தேடி நகர்ந்துச்சு. எதிரியோட கூடாரத்துல கட்டு போட்டு கிடக்கக்கூடிய மாவீரன் கிட்ட நம்பிக்கையூட்டும்படி பேச கபிலரால முடியும். நீலனை பல நேரங்கள்ல தன்னுடைய மகனை போல உணர்ந்தவர் கபிலர். அவருடைய மனசு உணர்வுகளின் கொதிகலனாய் இருந்துச்சு. கண்ணுல நீர் பெருகிக்கிட்டே இருந்துச்சு. நீலனுக்கு எங்கெல்லாம் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கபிலர் தேடிக்கிட்டு இருந்தாரு. கபிலரை நீலனால முழுமையா உணர முடிஞ்சது. அப்போ நீலன் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சான். புலவரே, உங்களை சந்திச்ச முதல் நாள் நான் என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? தன்னுடைய உடல் நடுக்கத்தை வெளியே காட்டிக்க கூடாது அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த கபிலருக்கு நீலன் எதை கேக்குறான் அப்படின்னு புரியல. சிந்திச்சு பாக்குறாரு. நீலன் எதை கேக்குறான் அப்படின்னு கபிலருக்கு புரியல. அப்போ நீலன் சொன்னா, வேட்டுவன் பாறைக்கு நீங்க வந்த அன்னைக்கு சொன்ன வீரனோட வாழ்வு மிக குறுகியது. பரம்பு நாட்டுக்கு நாலாபுறமும் எதிரிகள் புலவரே. எப்ப போர் வரும்னெல்லாம் தெரியாது. போர்க்களத்துல நான் சாயும் போது என்னோட ஈட்டிய இறுகு பற்றி முன்னேற என்னோட மகன் வந்து நிக்கணும். கண்ணை அகல திறந்தபடி கேட்டுக்கிட்டு இருந்தாரு கபிலர். நான் என்னோட வார்த்தைய காப்பாத்திட்டேன் புலவரே. இன்னும் சில நாள்ல நான் சாகிறதுக்குள்ள மயிலா என்னோட வீர மகவை பெத்தெடுப்பா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கபிலர் கண் கலங்கிய விழிகளோடு சொன்னாரு, நீ மாவீரன் நீலா. போரிடும் முன்பே வாகைப்பூ ஏந்தி வந்த உன்னை மரணம் எப்படி அணுகும்? அப்பதான் நீலனுக்கு மயிலாவுக்காக குமரி வாகைய கொண்டு போனது நீலனுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆதினி இத சொல்லித்தான் மயிலாவை சமாதானப்படுத்தி இருப்பா அப்படின்னு நீலனுக்கு தோணுச்சு. அப்போ கபிலர் சொன்னாரு, கொற்றவை உனக்கு வெற்றி வாகையை தந்து அனுப்பியுள்ளது. அதனால்தான் உன்னுடைய வீரத்தை இன்று பரம்பே பேசுகிறது நீலா. தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி நீலன் முயற்சி பண்ணான். ஆனா அது அவ்வளவு சாதாரணமா அமையல. முயற்சி பண்ணி சொன்னான், இல்லை புலவரே, என்னை விட பெரும் வீரத்தை வெளிப்படுத்தியவர்கள் சோம கிழவனும் கொற்றனும் தான். அந்த கிழவனும் சிறுவனும் சேர்ந்து எத்தனையோ எதிரிகளை அழிச்சாங்க. புலவரே, காலம்பன் கிட்ட மன்னிப்பு கேட்டதா சொல்லுங்க புலவரே. கொற்றனை நான் பாதுகாக்க தவறிவிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது உடைஞ்சு அழுதான் நீலன். இல்லை நீலா, உரிய நேரத்துல உதவ முடியாததற்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி பாரி சொன்னான். நீலனும் கபிலரும் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு முசுகுந்தர். நீலனின் மீது மொய்த்து கொண்டிருந்த ஈக்களை விரட்டாம தான் போர்த்து இருந்த போர்வைய எடுத்து உதறாம நீலனின் மீது அப்படியே இறுக சுற்றி போத்துனாரு கபிலர். நீலனினுடைய கால்ல குருதி வடிய தொங்கிக்கிட்டு இருந்த மேலாடையினுடைய சின்ன பகுதியை கிழித்து எடுத்தாரு. கபிலர் என்ன செய்யறாரு அப்படின்னு முசுகுந்தருக்கு புரியல. கிழித்து எடுத்த அந்த சின்ன துணிய கைவிரல்கள்ல சுருட்டியபடியே சொன்னாரு,
வர்ற முழு நிலா நாள்ல கொற்றவைக்கு குருதியாட்டு விழா, கூத்து திடல்ல திரி போடணும்ல நீலா அப்படின்னு சொன்னாரு. நீலன் கபிலரையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தான். பாரிதான் எடுத்துட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த துணிய சுருட்டி முடிக்கிறாரு. அப்பதான் நீலனுக்கு புரிஞ்சுது, போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்கிறது தான் குருதியாட்டு விழா. முழு நிலவுக்கு இன்னும் 12 நாள் இருக்கு. அதுக்குள்ள எதிரிகளை வென்று முடிப்பேன் அப்படின்னு சொல்லி பாரி அனுப்பி இருந்தாரு. அது மட்டும் கிடையாது, போர்ல நீலனினுடைய குருதி படிந்த ஆடை கொண்டே கொற்றவைக்கு விளக்கேற்ற திரி போடுவாங்க. நீலனினுடைய குருதி படிந்த மேல் துணியை எடுத்து வர சொன்னதுக்கு காரணமும் குருதியாட்டு விழாவுக்கு நீலன் திரி போட வந்து சேருவான் அப்படிங்கறதும் தான். நீலன் கிட்ட சொல்ல வேண்டிய எல்லா செய்திகளையும் சொல்லி முடிச்சாரு கபிலர். 12 நாள்ல எதிரிகளை வென்று உன்னை மீட்பேன் அப்படின்னு பாரி சொன்னதா கபிலர் சொன்ன எதுவும் முசுகுந்தருக்கு புரியவே இல்லை. சரி புறப்படலாம் அப்படின்னு முசுகுந்தரை பார்த்து சொல்லியபடியே நீலன் கிட்ட இருந்து எந்திரிச்சாரு கபிலர். மகிழ்வினுடைய ஒளியேறிய முகத்தோட நீலன் கபிலரையே பார்த்தான். அந்த பார்வை விளங்கி கொள்ள முடியாததா ஆழத்தோட இருந்துச்சு. விடை பெற்று கூடாரத்துக்கு வெளியில வந்து நின்னாரு கபிலர். கொஞ்ச தூரம் கடந்ததும் முசுகுந்தர் கேட்டாரு, அவன் மீது அளவு கடந்த அன்பு கொண்டுள்ளீர்களே? ஆமா அப்படின்னு தலைய மட்டும் அசைக்கிறாரு கபிலர். ஆமா, நீங்க போத்தியிருந்த போர்வைய அவனுக்கு ஏன் போத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அது அவன் மேலெல்லாம் ஈயா இருந்துச்சு, அதுல இருந்தாவது அவனை பாதுகாக்கலாம் அப்படின்னு தான். புலவரே, நீங்கள் நினைத்தால் அவனையே காப்பாற்றலாம் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டதும் நடையினுடைய வேகத்தை குறைத்த கபிலர் முசுகுந்தரை பார்க்கிறாரு. புலவரே, மூவேந்தர்களுக்கு உதவுவதாக வாக்களியுங்கள். உங்களின் தேரிலேயே அவனை அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்கிறேன். இதை கேட்டதும் கபிலர் சிரிச்சாரு. மேகம் எப்படி காற்றுக்கு எதிராக பயணிக்கும் அப்படின்னு கேட்டாரு. நீலனின் மீது உங்களுக்கு இருப்பது உண்மையான அன்பு அப்படின்னா வீசக்கூடிய காற்று ஒரு பொருட்டல்ல தானே? உடனே கபிலர் சொன்னாரு, அன்பினுடைய உண்மைத்தன்மைய உங்களால கண்டறிய முடியுமா முசுகுந்தரே? நிச்சயமாக முடியும் புலவரே. கபிலரை எத்தனையோ வருஷமா நான் பார்க்குறேன். எளிய உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காத பேரறிஞர். ஆனா இன்னைக்கு அவனோட பேசும்போது உங்களுடைய கண்கள் எத்தனை முறை பெருக்கெடுத்துச்சு அப்படிங்கிறத நான் கவனிச்சேன். கபிலர் தானா இது அப்படின்னு உங்களின் மீது எனக்கு சந்தேகம் வர்ற அளவுக்கு இருந்துச்சு. அவன் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு, அதுல இருந்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானவன் அப்படின்னு. அதனால தான் சொல்றேன், உங்களால அவனை பாதுகாக்க முடியும் புலவரே. முசுகுந்தரே, அவனுடைய துன்பங்கள் கண்டு என்னை அறியாமல் கண்ணீர் சிந்தினேன். ஆனா என்னுடைய துன்பத்தை பாரி அறிய நேர்ந்தால் குருதியே சிந்துவான் அப்படின்னு சொன்னாரு. முசுகுந்தர் கொஞ்சம் அதிர்ச்சியோடு கபிலரை பார்த்தாரு. அப்போ கபிலர் சொன்னாரு, ஒருவேளை காற்றை எதிர்த்து கூட மேகம் பயணிக்கலாம், ஆனா வானத்தை விட்டு விலகி செல்ல கதிரவனுக்கு வழியேதும் இல்லை முசுகுந்தரே. முசுகுந்தர் பேச்சில்லாம அமைதியா நின்னுகிட்டு இருந்தாரு. பெரும் புலவரை வசப்படுத்துதல் எளிதான விஷயம் இல்ல அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் கண் கலங்கியதை பார்த்து ஒரு கல்லெறியலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாரு. ஆனா அந்த முயற்சி எதுவுமே பலிக்கல. 2 பேரும் வேந்தர்களினுடைய கூடாரத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. கபிலர் அவருடைய இருக்கையில உட்கார வரைக்கும் கூட சோழவேலன் காத்திருக்கவே இல்லை. வந்ததுமே கேட்டாரு, என்ன கபிலரே, இதை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களே அப்படின்னு. இருக்கையில அமர்ந்துகிட்டே கபிலர் சொன்னாரு, ஆமாமா, பெரும் வேந்தர்கள் மூவரும் கோழையின் செயலை செய்வார்கள் அப்படின்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? இதை கேட்டதும் அவையில இருந்தவங்க எல்லாருமே அதிர்ச்சியானாங்க. தனக்கான சொற்களை கை கொள்ள தொடங்கினாரு கபிலர். பாரி என்ன நோக்கத்துக்காக கபிலரை அனுப்பி வச்சாரோ அந்த வேலை முடிஞ்சது. நீலனுக்கான செய்தியும் சொல்லப்பட்டாச்சு. இனி கபிலர் சொல்ல சுழற்ற தடை எதுவுமே கிடையாது. உதயஞ்சேரல் கேட்டாரு, புலவரே, எது கோழையின் செயல் என்று சொல்கிறீர்கள்? திரண்டு நிற்கக்கூடிய படை கண்டு தோள்கள் புடைக்க களம் காணாமல் காடுகளுக்குள் ஒளிந்து கிடப்பது கோழையின் செயலா, இல்லை அவனுடைய எல்லைக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தி அவன் தளபதிகளில் ஒருவனை சிறைப்பிடித்து வந்தது கோழையின் செயலா அப்படின்னு உதயஞ்சேரல் சீறினாரு. ஒற்றறிந்து இருள் போர்த்தி பம்மி பதுங்கி நீங்கள் நடத்திய தாக்குதலுக்கு என்ன பெயர் வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். ஆனா அந்த செயலுக்கான குணம் கோழையனுடையதுதான். உதயஞ்சேரல் சொன்னாரு, ஒற்றறிவதோ இருள் போர்த்தி நகர்வதோ பதுங்கி பாய்வதோ போரின் பகுதி என்று நீங்கள் அறியாதவர் கிடையாது. பாரியுடனான நட்பு போர் நெறியை மறந்தவராக உங்களை மாற்றியுள்ளது புலவரே.
நெறிகளையும் மரபுகளையும் அறியாதவர்களின் பட்டியலில் என்னையும் சேர்க்கும் அளவுக்கு போருக்கான மனநிலையில் நீங்கள் மூவரும் மூழ்கிவிட்டீர்கள். உங்களின் நோக்கம் அதுவென்றால் உங்களுக்கு உதவ நான் ஒரு வழிமுறை சொல்கிறேன், கேட்கிறீர்களா அப்படின்னு கேட்டாரு. குலசேகர பாண்டியன் இப்ப பேச ஆரம்பிச்சாரு. பெரும்புலவரே, உங்களால் எங்களுக்கு உதவ முடியாது. எங்களுக்கு உதவுவதாக நீங்கள் எது செய்தாலும் அதற்கு பின்னால் இருப்பது எங்களின் எதிரியான பாரியின் நலன் மட்டும்தான். வாய் விட்டு சிரிச்சபடியே கபிலர் சொன்னாரு. இதைத்தானே நான் சொன்னேன். போருக்கான மனநிலைக்குள் முழுமுற்றாக மூழ்கிவிட்டீர்கள். இனி குருதி பிசையாமல் உங்களால் உணவருந்த முடியாது அப்படின்னாரு. சொற்களினுடைய கூர்மை நுனி மூக்க குத்தி இழுத்துச்சு. உயர்த்திய குரலோடு உதயஞ்சேரல் கேட்டான். சரி, சொல்லுங்கள் புலவரே, எங்களுக்கு உதவ என்ன சொல்ல போகிறீர்கள்? பாரி மலையை விட்டு கீழிறங்கி வந்து உங்க கூட போரிட வேண்டும். அதனால் தானே நீலனை சிறைப்பிடித்து வந்துள்ளீர்கள். இதை கேட்டதும் அவையில இருந்தவங்க எல்லாரும் அமைதியானாங்க. அப்போ கபிலர் சொன்னாரு, நீலனை தூக்கிட்டு வந்தா கூட பாரி உடனடியா போர் தொடுக்க மாட்டான், கொஞ்சம் காலம் தாழ்த்துவான். உங்களோட போர் அவசரத்தை பார்த்து சொல்றேன். நீலனை விட்டுட்டு என்ன சிறையில வையுங்க, இந்த நிமிஷமே போரை தொடங்குவான் பாரி அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டதும் கூடாரம் அதிர்ற மாதிரி சிரிச்சாரு குலசேகர பாண்டியன். பெரும்புலவரே, இதைத்தானே நான் முதலிலேயே சொன்னேன். எங்களுக்கு உதவுவதாக நீங்கள் எது செய்தாலும் அதற்கு பின்னால் இருப்பது எங்கள் எதிரியான பாரியின் நலனே. கபிலர் கொஞ்சம் அதிர்ந்து போனார். தமிழ் நிலத்தின் பெரும்புலவரை மூவேந்தர்கள் சிறைப்பிடித்தனர் என்ற அவப்பெயர் எங்களுக்கு நேர வேண்டும். ஆனால் அவரை மீட்க போரிட்டு உயிர் தந்தார் பாரி அப்படின்னு புலவர் குடிகள் காலம் காலமாக அவனை போற்ற வேண்டும். அதுதானே உங்களின் நோக்கம் புலவரே அப்படின்னு குலசேகர பாண்டியன் கேட்டார். நீங்கள் விரும்பும் போர்க்களத்துக்கு பாரியை உடனடியாக வர வைக்கும் வழியைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அதில் துளியும் சந்தேகமில்லை. ஆனா இந்த செயல்ல என் மீது அவனுக்கு இருக்கக்கூடிய அன்பு உங்களுக்கு புலப்படவில்லை. அவன் அடைய போகும் புகழ் மட்டுமே உங்களின் கண்களுக்கு தெரிகிறது. இதை பற்றித்தான் பேச நினைக்கிறேன் அப்படின்னு கபிலர் சொல்றாரு. இன்னும் பேச என்ன இருக்கிறது புலவரே? இருக்கிறது. உங்கள் மூவருடைய போரும் அவன் கொண்டிருக்கக்கூடிய பொருளுக்கானது கிடையாது, அவன் பெற்றிருக்கக்கூடிய புகழுக்கானது. ஒருவனின் செல்வத்தை கவர்ந்திட போரிட்டால் அந்த போரில் வெற்றி தோல்வி உண்டு. ஆனால் ஒருவனின் புகழை எதிர்த்து இன்னொருவனால் போரிடவே முடியாது. நீரை பாறை கொண்டு நசுக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதை கேட்டதும் குலசேகர பாண்டியன் உயர்த்திய குரலோடு சொன்னார். புலவரே, இந்த போரில் நாங்கள் வெல்வதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனாலும் போர் தொடங்குவதற்கு முன்பே ஒருவரை நாங்கள் இழந்துவிட்டோம். அதுதான் எங்களுக்கு ஆறா துயரை ஏற்படுத்துகிறது. யாரை அப்படின்னு கபிலர் கேட்டாரு. உங்களைத்தான் புலவரே. தமிழ் நிலத்தின் பெரும் புலவர், மூவேந்தர்களின் அவைகளையும் பாட்டால் பொலிவுறச் செய்த பேரறிஞர் இன்று எங்களின் எதிரியோடு போய் நிற்கிறீர். பாரி உங்களின் தமிழால் எங்களை சீண்டுகிறான். உங்களின் புலமை கொண்டு நம் நட்பை தகர்க்கிறான். தயவு கூர்ந்து உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் புலவரே, அந்த கோழையான பாரியை உங்களின் மேலாடையை விட்டு வெளியில் வந்து பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாரு. பாரியுடனான நட்பும் வேந்தர்களுடனான நட்பும் ஒரே நேரத்துல இகழ்ச்சிக்குள்ளானது. எனது புலமையும் எனது தோழமையும் எத்தனையோ முறை சீண்டப்பட்டிருக்கு. ஆனா தனி மனிதனா நான் இப்போ சீண்டப்படுறேன் அப்படின்னு கபிலர் அடுத்த வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடி முசுகுந்தர் சொன்னாரு. இதற்கு மேல் பேசிக் கொண்டிருப்பது பொருளற்றது. சிறைப்பிடிக்கப்பட்டவனை மீட்க துணிவிருந்தால் போரிட்டு மீட்டு கொள்ள சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாரு. அவையில திடீர்னு அமைதியா இருந்துச்சு. அப்போ கபிலர் சொன்னாரு, போரிட்டு நீலனை மீட்பான் பாரி. ஆனால் போர் முடியும் வரை சிறைபிடிக்கப்பட்டவனை பாதுகாக்கக்கூடிய அறத்திலிருந்து நீங்கள் நழுவ மாட்டீர்கள் என நான் நம்புகிறேன். அவனுக்கு உணவும் நீரும் கொடுப்போம், மருந்தெல்லாம் கொடுக்க மாட்டோம். தாக்குண்ட காயத்தால அவன் மரணத்தை தழுவுவான் அப்படின்னா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது அப்படின்னு முசுகுந்தர் சொன்னாரு. உணவும் நீரும் கொடுங்க, அது போதும் அப்படின்னு கபிலர் சொன்னாரு. சரி, அப்படியென்றால் போரின் விதிகளை வரையறுத்து கொள்ளலாமா அப்படின்னு உதயஞ்சேரல் கேட்டாரு. போரின் விதிகளை பற்றி நீங்கள் அவர்களிடம்தான் பேச வேண்டும். நான் போரிடுபவன் கிடையாது. போரிட போகிறவனுக்கு நண்பன் மட்டுமே. சரி, அப்படியென்றால் நாளை காலை போர் விதிகளை முடிவு செய்வதற்கான மனிதரை அழைத்து வாருங்கள் அப்படின்னு குலசேகர பாண்டியன் சொன்னார். சரின்னு சொல்லி அவையை விட்டு வெளியே வந்தாரு கபிலர்.
கபிலரை பொறுத்த வரைக்கும் வந்த வேலை எல்லா வகையிலையும் சிறப்பா முடிஞ்சது. நீலனுக்கு அவர் போர்த்தி இருக்கக்கூடிய போர்வை பருத்தி நூலால நெய்யப்பட்டது மட்டும் கிடையாது, பருத்தி நூலோடு சேர்த்து மூலிகை நார்களால பின்னப்பட்டிருந்துச்சு. எல்லா வகையான மருத்துவ பொடிகளும் அதன் மீது போர்த்தி மேவப்பட்டிருந்துச்சு. அதை மேல போத்துனதுமே குருதி கசிவுகள் உடனே நிற்கும், காயங்கள் சீக்கிரமா குணமாகும், புத்துணர்ச்சியும் ஆற்றலும் புதுசா பிறக்கும். ஒருவேளை அவனுக்கு உண்ண கொடுக்கக்கூடிய உணவுல நஞ்சு இருந்தாலும் நஞ்சு முறியாகவும் அது செயல்படும். முரியன் ஆசான் கொடுத்தனுப்பிய மருத்துவ ஆடைதான் இது. அதனுடைய கீழ் விளிம்புல கொஞ்சம் பெரிதான சரடு ஒண்ணு இருக்கு. அது தராக்கொடியும் செவ்வகத்தி வேறும். ஒருவேளை இரும்பு தூண்ல நீலன் கட்டப்பட்டிருந்தா அந்த கொடியினுடைய பால் பட்டு அந்த இரும்பே உருகும். அதே மாதிரி குறுங்காது முயலினுடைய குருதியில ஊறிய நரம்புகள் போர்வைக்குள்ள இருக்கு. கையில கிடைக்கக்கூடிய சின்ன தடிய கொண்டு கூட வில்ல செய்ய அது பயன்படும். மருந்து ஆயுதம் அப்படின்னு எல்லாமுமா அந்த போர்வை இருந்துச்சு. நீலனுக்கு தேவையான எல்லாமே கபிலர் மூலமா கிடைச்சிருந்தது. கபிலர் நிறைவோடு படை நீங்கி வெளியே வந்தாரு. நாகக்கரட்டுல ஏறும்போதே இரவாகி இருந்துச்சு. அவருடைய வரவுக்காக 6வது குகையில பாரி, தேக்கன், முடியன், காலம்பன், கூழையன், வாரிக்கையன், முரியனாசான் எல்லாருமே காத்திருந்தாங்க. கபிலர் வந்ததும் முரியனாசான் எத்தனையோ கேள்விகளை கேட்டாரு. நீலனினுடைய ஒவ்வொரு காயத்தை பத்தியும் விளக்கி சொன்னாரு கபிலர். முரியனாசான் சொன்னது போலத்தான் நீலனினுடைய உடல் முழுவதும் விரல்களால தொட்டு பார்த்தாரு. எந்தெந்த இடத்துல எல்லாம் நீலனுக்கு வலி இருந்துச்சு, எந்தெந்த இடத்துல எல்லாம் உணர்வற்று இருந்தான் அப்படிங்கறதையெல்லாம் துல்லியமா கேட்டாரு. அவன் எந்த வடிவுல கை கால்களை நீட்டி மடக்கி உட்கார்ந்திருந்தான் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே கேட்டாரு. வலது கால் தொடையில தான் ஈட்டு இறங்கிய பெரும் காயம் இருப்பதை பத்தி கபிலர் சொன்னாரு. தொடை பகுதியில தான் போர்வை சுருண்டும் அடங்கியும் ரொம்ப நேரம் இருக்கும், அதனால சீக்கிரமா குணமாயிரும் அப்படின்னு முரியனாசான் சொன்னாரு. முரியனாசானின் வேலை முடிகிற வரைக்கும் மற்றவங்க காத்திருந்தாங்க. அவர் குகையை விட்டு வெளியே வந்ததும் வேந்தர்களோட நடந்த பேச்சுவார்த்தையை பத்தி கபிலர் சொன்னாரு. எல்லாரும் கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. போர் விதிகளை பத்தி பேச பொருத்தமானவரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு கபிலர் சொன்னாரு. கொஞ்ச நேரம் சிந்தனைக்கு பிறகு முடியன் சொன்னாரு, அப்படின்னா நாளைக்கு காலையில கபிலரோட தேக்கன் போகட்டும் அப்படின்னாரு. எல்லாரும் சரி அப்படிங்கிற மாதிரி தலையசைத்த போது பாரி மட்டும் சொன்னாரு, இல்ல தேக்கன் போக வேண்டாம். கொஞ்சம் எல்லாரும் வியப்போட பார்த்தாங்க. அப்போ பாரி சொன்னாரு, நாளை காலை கபிலரோடு வாரிக்கையன் போகட்டும் அப்படின்னு பாரி சொன்னாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்.